Welcome to all. My name is R. Kamalesh. My name is M. Gopalakrishnan. My name is S. Tarnesh. My name is K. Sudharan. I attend this Spartans. MSc Biomedical School, Pattirupatti. எங்கள் ப்ராஜெக்ட் நேம் இருந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் இருக்கு ஹீமோ டயாலிசிஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும், அடுத்து ஹீமோ டயாலிசிஸ் நம்ம எடுத்து டாபிக் டயாலிசிஸ்க்கு என்ன எதுக்கு, டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், இதுதான் டாபிக். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் எத்தனை வகைப்படும். டயாலிசிஸ் வந்து ரெண்டு வகைப்படும், ஹீமோ டயாலிசிஸ், பெரிட்டேரியன் டயாலிசிஸ். நம்ம எடுத்துகிட்டு வந்து ஹீமோ டயாலிசிஸ். ஃபஸ்ட்டு பெரிட்டேரியன் டயாலிசிஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணும். பெரிட்டேரியன் டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க, டயாலிசிஸ் முக்கிய காரணமே இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க, பிளட் கேன்சர் வந்தவங்களுக்கு, புற்றுநோய் வந்தவங்களுக்கு, அப்புறம் உப்புச்சத்து நோய் வந்தவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து நம்ம பிளட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டயாலிசிஸ் பண்ணுற இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டாங்க ஹீமோ டயாலிசிஸ். அடுத்து ஹீமோ டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோம்னு சொல்லியாச்சு. அதனால் எதனால் பண்ணுறோம், ஏன்னா அவங்க இதனால தான் இந்த நோய்களும் தாக்கப்பட்டு அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அளவு இல்லாமல் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் இதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. சிலர் குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்படி ஆகுது. அதனால் சும்மா ஜஸ்ட் ஃபார் மாடல் ஹீமோ டயாலிசிஸ்க்கு மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீமோ டயாலிசிஸ் எப்படி பண்ணணும், அந்த ப்ராசஸ். Blood from body removed. லைட் அந்த நரம்பு மூலியமா நம்ம எடுக்கக்கூடிய அந்த நரம்பு மூலியமா பிளட்டை முதல் வெளியே எடுக்கும். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வெளியே எடுக்கும். Arterial pressure monitor. ஆர்டரியல் ப்ரெஷர் மானிட்டர்னா நம்ம உடம்புல இப்போ நம்ம ரத்தோட்டம் ரிலீஸானது நரம்பு வந்து ரத்தோட்டம் அதிகமாகவும் வேகமாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இருக்கிற நார்மல் எடுக்கிறது தான் நம்ம வந்து மறு பண்ணுவோம். எடுக்கும்போது நரம்புல அதிகமாக ப்ரெஷர் மூலியமாக எடுக்கிறோமா இல்லை நார்மலாக கம்மியாக எடுக்கிறோமான்னு பார்க்கறது தான் மானிட்டர். அடுத்து பிளட் பம்ப் மூலயமா பெட்ரோல் எடுத்து வெளியே கொடுக்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அனுப்புது. Heparin pump to prevent clotting. ஹெப்பரைட் பம்ப்னா நம்ம ரத்தத்தை வெளியே எடுக்கும்போது ரத்தத்தை வந்து உரைய வைக்கக்கூடாது, ரத்தம் உரையாமல் இருக்கிறதுக்கும் அது கிருமிகள் வந்து வெளியேறாமல் ரத்தம் ஹீட்டான ப்ராசஸ்லேயே கரெக்டாக வரணுங்கிறது தான் கொடுக்குறோம். Dialysis filter. ஃபில்டர்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபில்டர்ன்றது நம்ம வடிகட்டுறது. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ நம்ம வெளியிருந்து உள்ளிருந்து எடுக்கிற டயாலிசிஸ் பண்ணுற நோய் ரத்தத்தை அதை வெளியே எடுத்து அதை ஹெப்பரைன் பம்பு மூலயமா அந்த உதைக்கப்பட்டோம்ல நம்ம உரையக்கூடாத தக்க வைக்கிறதுக்கு ஹெப்பரைன் பம்பு மூலயமா இன்ஜெக்ஷன் மூலயமா உள்ள செலுத்தி பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் இது மூலியமாகவும் நம்ம காற்று, அதாவது அழுத்தம் காற்று, இது ரெண்டும் சீராக கரெக்டாக நரம்புல போகுதா. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகாது. அந்த நார்மல் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரைட்டாக போகா, அந்த ரத்தத்தை திரும்பி அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக உள்ள போதா அப்படின்னு பார்க்கறது தான் போகும். Venous pressure monitor. வெனஸ் ப்ரெஷர் மானிட்டர் மூலமா நம்ம அனுப்பப்பட்ட ரத்தத்தை டயாலிசிஸ் பண்ணி வெளியே வர்றத ப்ரெஷர் மானிட்டர் மூலமா திரும்பி அழுத்தத்தை கொடுத்து தேவையில்லாத அது நச்சுத்தன்மைக்கு தேவை இழுக்கப்பட்ட இந்த பைப்பு மூலயமா வெளியே Air trap and air detector. ஏர் ட்ராப் அண்ட் ஏர் டிடெக்டர்னா நம்ம அனுப்பப்பட்ட ரத்தத்தை உணர்ந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தை ஏர் ட்ராப் அப்படின்னா காற்று மூலியமாக அலர்ந்து படுக்க ரத்தத்தை கரெக்டாக சீராக அதுக்கு நரம்புல ஒரு முக்கியமானது நம்ம ரத்தம் நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிற வந்து நரம்புகள். அந்த நரம்புல வந்து ரத்தம் வேகமாகவும் போகக்கூடாது, மெதுவாகவும் போகக்கூடாது. எவ்வளோ சீரான அளவில் 0% கரெக்டாக போகும். அதிகமாக போச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப பாதிப்பாகும், அதே லோவாகவும் போடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து அதிகமாக வந்து நரம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் ஏர் டிடெக்டர் அண்ட் ஏர் ட்ராப் அது மூலியமாக ரத்தம் கரெக்டாக சீராக ஏர் ட்ராப் போகுதா அது வடிகட்டி கரெக்டாக ரீசிஸ்டில் எடுத்து டயாலிசிஸில் எடுத்து ஏர் டிடெக்டர் மூலியமாக ஏர் டிடெக்டர் லேம்ப் மூலியமாக காற்று, அதாவது நம்ம ரத்த உணவு சுத்தம் மூலமாக காற்று போகும்.
ப்ரெஷர் நம்ம ரத்தத்துக்கு நரம்பு மண்டலத்திற்குடைய ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, சீராக போகுதா, நம்ம உடம்புக்கு பாதிப்பு எதுவும் பின்விளைவு ஏற்படுத்தக்கூடாது. அதனால ப்ரெஷர் கரெக்டாக போதா. ஏன்னா இப்போ வந்து வயசான சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கு அதிகமாக டயாலிசிஸ் ஆகுது. அந்த நரம்புல அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரொம்ப மின்னோட்டம் இல்லாமல் அழுத்தம் அதிகமாக சில உயிர்களை காப்பாற்ற முடியல. அதனால தான் ஏர் ஃபஸ்ட்டு காற்று சும்மா இருக்கலாம். இது மூலியமாக நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை எடுக்கப்பட்ட டயாலிசிஸ்காண்டி எடுக்கப்பட்ட ரத்தத்தை சீராக கரெக்டாக வேணால் உடம்புல அதிகபட்சம் இருக்கிறது வந்து நரம்புகள் மிக 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 முக்கியம். அந்த நரம்புகளில் அதிகமாக ப்ரெஷர் ரத்தம் ஓட்டம் ஓடிச்சுன்னா நம்ம உயிருக்கு ரொம்ப சேதமாகும். இல்லாத ரொம்ப கம்மியாக போனாலும் பிரச்சனை. அதனால அது கரெக்டாக சீராக போகுதா, கரெக்டாக போகிறதுக்கு நம்ம வந்து ஏர் டேட்டு மூணு ஏர் கிளாம்பு மூலியமாக கரெக்டாக அந்த அளவுக்கு போகலாம். 0.5 நம்ம கரெக்டாக சதவீதத்தில் போய் நம்ம பாடியில் திரும்பி ரீசைக்கிள் ஆகி ஃபில்டர் ரிட்டர்ன் டு பாடி. நம்ம ஃபில்டர் பண்ண ரத்தத்தை திரும்பி நம்ம பாடியில் இருக்கும். இதுபோல் ஹீமோ டயாலிசிஸ் ஒர்க்கிங் மாடல். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி.